வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் மைசூர் பாக்கு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் மைசூர் பாக்குக்கு கடல மாவை நல்லா சலித்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கூட எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் அது கூட நெய், அதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். எண்ணெயும் நெய்யும் நல்லா நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இங்கே நான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். கடாய் வச்சு சர்க்கரை ஊற்றி தண்ணி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாவு பதத்துக்கு வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்க, நல்லா கொதிச்சு இந்த மாதிரி கம்மி பதத்துக்கு வரணும். அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் தீயை கம்மி பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்குங்க. பாருங்க, மறுபடியும் நெய் ஊற்றி இந்த மாதிரி கிளறணும். ரெண்டாவது தடவை இதை கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நம்ம பாருங்க, நான் பவுலில் இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டேன். நெய் தடவிட்டு இது கொஞ்சம் செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். எடுத்து ஊற்றுறதெல்லாம் காட்ட முடியலையா, ஒரே கையில் எடுக்கிறனால, அதனால தான் நான் காட்ட முடியல. எடுத்து ஊற்றிட்டேன் டக்குன்னு. பாருங்கள், மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டணுன்றதுக்காக. பாருங்கள், செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.